ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிச்சிட்டு. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி டக்குன்னு செஞ்சிடலாம். பாம்பே ஹல்வா தான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கப்பில் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம், சோள மாவு. அது கப்புனுடைய அளவு எதுவாக இருக்கலாம், கடைசி வரைக்கும் அந்த கப்பே தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு கட்டிப்படாமல் நல்லா அதை கரைச்சி விட்டுறணும். இதை கரைச்சிட்டு அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துட்டு 1 கப்பு சோள மாவுக்கு 2 கப்பு சுகர் சேர்த்துட்டு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கைவிடாமல் கரைச்சி விட்டுட்டே இருந்தோம்னா சீக்கிரத்துலேயே ஃபுல்லாக கரைஞ்சிட்டு இந்த பாருங்கள் பாகு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு எந்த பாகு பதமும் கிடையாது. 10 நிமிஷம் தான் கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம அப்படி கையில் எடுத்து பார்த்தோன்னா அப்படி லைட்டாக ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும், அதிகமாக கூட வர வேணாம். இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கம்பி பதம் லைட்டாக வந்தாலே போதும். இதோட அடுத்த பதம் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம லெமன் ஜூஸு ஒரு 10-15 ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம், போதும். நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல சோள மாவு, அந்த கரைசல் எடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்க்க ஆரம்பிச்சிருவோம். இதை சேர்க்குறப்ப நம்ம கைவிடாமல் அதை கலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா நமக்கு கட்டிப்பட்டுரும். இப்போ ஸ்டவ்வை நான் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். இந்த சூட்லேயே பாருங்கள் நல்லா அப்படியே லைட்டாக இந்த வெந்து வர ஆரம்பிச்சிச்சு. இல்லை வேக ஆரம்பிச்சிச்சுனாலே டக்குன்னு வெந்துடும். இந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த கரண்டியோடு சேர்ந்து வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தான் சேர்த்துக்கிறேன். அப்படி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நம்ம கிளறும் போது அப்படியே நம்ம அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்ம கரண்டியோடு சேர்த்து அப்படியே அந்த ஹல்வா அப்படியே சுற்றி வருதில்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம கலர் பொடி லைட்டாக சேர்த்துக்கலாம். இதே நல்லா கலக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ட்ரை ரோஸ்ட் பண்ண முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண ஹல்வாவை அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டேப் பண்ணிட்டோம்னா அப்படியே சமமாக வந்துடும்ல. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் தான் ஆகும். நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வரும்போது இது ஃபுல்லாகவே செட் ஆகிருக்கும். இது ஓரம்லாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு தட்டில் திருப்பி அப்படியே லைட்டாக ஒரு தட்டு தட்டி பாருங்கள். நல்லா சூப்பராக கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே வந்திருக்கு. பார்த்தீங்களா, என்ன ஷேப்பில் வச்சோமோ அதே ஷேப்பில் கிடச்சிருக்கு. அவ்வளோதான். இதை நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம பீஸ் போட்டுட்டு எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது 1 வாரம் வரைக்கும் கொஞ்சம் கூட கெட்டு போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும். என்னோடய ஸ்டைலில் சூப்பரான பாம்பே ஹல்வா ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.